ஹாய் கைஸ், இன்னும் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைம் சிமெட்ரி கேம் பிளே லாங்குவேஜ் பார்க்க போகிறோம். பட்டன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆர்பிக்யூ வச்சுக்கலாம். நம்ம சென்னை சென்டரில் பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நம்ம சென்னை சென்டர் கிளம்ப போகிறோம். யாரவங்களாம் ஏறிக்கோங்கப்பா. அப்புறம் ஃபுட்பால்லாம் அடிக்காதீங்க. போலீஸ் பிக்சர் டிரைவர் பொறுப்பாக முடியுது. நம்ம ட்ரெயினுக்கு அணிஞ்சிட்டு வந்தால் வேப் 7. இது ட்ரெயின் வந்து சாதா ஐசிஎஃப் கோச் தான். அதனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக லால்பாக்குன்னு பேர் வச்சுருந்தோம். நம்ம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா லால்பாக் தான் நம்ம சென்னை சென்ட்ரல் பெங்களூர் கிளம்போம். அடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்பீட் லிமிட் வருஷம் போகிறோம். ரொம்ப பொறுமையாக ஆர்பிட்டுக்குலாம் ஏதாவது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஆர்பிட்டாக எல்லா கோச்சஸை பார்த்துட்டு வரலாம். எல்லாம் சென்னை சென்டரில் கடைசியாக பார்த்துக்கோங்கப்பா. சென்னையை விட்டு பிரிய போகிறோம் பார்த்துக்கோங்க. நல்ல வேலை வயசு யாருமே ஃபுட்பால் அடிக்கல. நெக்ஸ்ட் ஸ்பீட் 90 மீட்டர்ஸில் இருக்குது. இதான் ஏசி கோச்சு. யாரில் ஏசி கோச் புக் பண்ணிக்கிறீங்க? சீக்கிரம் ஒரு ஸ்பீட் லிமிட் வந்துடும். அது நம்ம 140 போயிடலாம். அதே நம்ம ஸ்பீட் லிமிட் பண்ணி கரெக்டாக போயிருந்துக்கிறோம். அதுக்கு ஸ்பீட் லிமிட் கொடுத்துட்டாங்க. ஏற்றிடணும் ட்ராட்டில். ஸ்பீட் லிமிட் கொடுத்துட்டாங்களே ஏற்று. ஓகே, அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஸ்டேஷன்லாம் போகணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் நோக்கி போகிறோம். இப்போ டயர் சிட்டியில் வந்து உக்காந்துக்கலாம். ட்ரெயின் இன்ஜின் வந்து ஸ்பீடு 160 km/h. ஆனால் கொடுக்குறதே 140. அப்போ நாங்கள் எதுக்கு இந்த இன்ஜின் யூஸ் பண்ணோம்? டாப் ஸ்பீட் செக் பண்ண வேணாமா? நம்ம வந்து ஒரு 120 110 அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் ஸ்டேஷனில் கிட்ட போனால் நீங்கள் 50 ஸ்பீட் லிமிட்டை போட்டு அது குறையிலனா பாயிண்ட்ஸ் ஏறக்கூடாதுங்க. ஏன்னா அரகோணம் ஸ்டேஷன் வந்துச்சு. நம்ம ஒரு குறைச்சின ஸ்பீடு அப்படி பாருங்க போட்டாங்களா. அந்த ஸ்பீடு இறங்கினோம். அதான் விஷயம். ஸ்பீடு இறங்கிச்சுனால பாயிண்ட்ஸ் நமக்கு போல. இப்போ பொறுமையாக போவோம். எல்லோ சிக்னல். அடுத்த ஸ்பீடு பாருங்கள் 100 மீட்டர்ஸை போட்டு வச்சுக்காங்க. நம்ம அரக்கோணம் ஸ்டேஷன் வந்துட்டோம். நம்ம இப்போ அரக்கோணம் வந்துச்சுப்பா. இறங்குவாங்க இருக்குது. நம்ம ட்ரெயின் பஸ் நிலவு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். சரி போ கரெக்டாக திரும்பி போகிறலாம். அது பாயிண்ட்டை பிடுங்குவானுங்க. போகிறா. ஐயோ சாட்டில் இருக்கல இறங்க. அவ்வளோதான் பாயிண்ட்டை பிடிங்கிட்டானுங்க. போச்சு பாயிண்ட்டு போயிடுச்சு. உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் மறைச்சிருக்கோம் கைஸ். டோர் தப்பா மாற்றிட்டோமா அது கட் பண்ணுவானுங்களா பாயிண்ட்டு. அதெல்லாம் இறங்கிட்டீங்க. அவ்வளோ மோசமான ஓகே. ரேஷ் டைமில் அதை பண்ணி அழகான டைம் ஏறுங்க. நீங்கள் வந்து ஏறுங்க. டைம் சூப்பராக இருக்கணும். சாப்பாடுலாம் ஃபஸ்ட் கிளாஸில் கொடுப்போம் கைஸ். சரி சாப்பாடு ஃபஸ்ட் கிளாஸில் கொடுப்போம்னா ஃபஸ்ட் கிளாஸில் மட்டும்தான். நீங்கள் வந்து அந்த சட்டத்தாலாம் ஃபஸ்ட் கிளாஸில் கொடுக்க மாட்டோம். அதையும் நீங்கள் பே பண்ணணும். இதுக்கெல்லாம் பே பண்ணோம். அரக்கோணத்துல கிளம்புவோம். வீடியோ பொறுமையாக கிளம்புறோம். ஒரிஜினல் ட்ரைக் மாதிரி ஓட்டுறோம். நான் கொஞ்சம் ஃபன்னாக பண்ணலாமா சொல்லுங்க. எப்பயுமே ஸ்பீட் லிமிட்டு அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஓட்டலாமா என்னன்னு சொல்லுங்கள். சேனல் ஃபஸ்ட்டு வீடியோ தான். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக ஒரு 10 minutes 30 minutes போகும். சாரி 10 minutes 30 seconds போகுது. பொறுமையாக போகலாப்பா. நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். ரொம்ப பொறுமையாக போவோம். ஓகே இந்த வந்து தான் வீடியோ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 140 km ஸ்பீடு அதான் லிமிட் நம்ம வாங்கிட்டோம். அதான் நம்ம கொஞ்சம் வேகமாக போகலாம். உள்ள கேபின் லைட்லாம் போட்டுக்கலாம். இன்னும் வாணியம்பாடிக்கு வந்தால் ரொம்ப நிறைய கிலோமீட்டர்லாம் மீட்டர் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாகவே போய்க்கலாம். அதனால் நம்ம 120 தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா பாயிண்ட்ஸ் இறக்கிடுவானுங்க. பாருங்கள் +2500 லிமிட்டில் ஓட்டலாம். வேறு மூச்சு பேசுகிறேன். எல்லாம் ஒரு வாய்ஸ் குறன்னு இருந்தோம். இப்போயும் அட்டன் கேட்க ஃபஸ்ட்டு இருந்தாலும் அப்படி இருக்குது. நம்மகிட்ட நம்ம மைக் எதுவுமே இல்லை. ஹெட்செட் வச்சுதான் பேசிக்கிறேன். சரி நம்ம கிட்ட வந்துட்டோம். நம்ம 45 மீட்டர்ஸ் வந்தாச்சு. நம்ம மழை ஆறுனு குத்துக்கல. ஆனால் குறுகில் வந்துட போகிறானுங்க. அது வேறு யாரும் குறுக்கில் வராதிங்க. மோதனா இன்ஜின் டிரைவர் பொறுத்து கிடையாது. 120 வந்துட்டோம். 140 ஸ்பீட் லிமிட்டு கைஸ். நம்ம அதை தாண்டலாமா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம ஸ்பீட் லிமிட்டை போட்டாங்க நமக்கு. இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணி தான் எல்லாம் பாயிண்ட்
தூக்கிடுவானுங்க. ரொம்ப மூச்சு வச்சு பேசாகுது கைஸ். நான் கட் பண்ணிட்டேன். ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ, அதனால தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாணிமணிக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல நான் கட் பண்ணிட்டேன். ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால தான் கரெக்டாக நிறுத்தியாச்சு வண்டியை. இறந்து வந்து லெஃப்டாக ஐயோ நம்ம வேறு திரும்பி மாட்டேங்குது. அது வேறு பாயிண்ட்ஸ் தூக்கிட்டானுங்க. வந்து ரைட்டோ இல்லை ஏறினேன். ஏன்னா ஸ்டேஷனில் பவர் கட்டா லைட்டு இருக்குதான். ஓகே, நம்ம கிளம்பலாம். இப்போ வாணியம்பாடி விட்டு அடுத்து பெங்களூர் தான். இந்த வீடியோ பார்ட் 2 வரும் கைஸ். அதனால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப நாள் ஆசை கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃப்ரீ ஃபயர் நம்மளால் சரியாக போட முடியாது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் கட் பண்ணேன். என்னடா நீ கட் பண்ணே எதுவும் கேட்பீங்க, நான் ரொம்ப லென்த்தாக போகுது. இதே மற்ற வீடியோ கேம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டோரி கேம் வந்தால் பரவாயில்ல, பேட்டரி வாங்க. இது வந்து ஒரு சாதா கேம் தான். அதே பார்த்து தான் போர் அடிக்கும். தான் நம்ம ஃப்ரெண்டு போகிறாரு எங்கள் பக்கத்தில். என் ஃப்ரெண்டும் வருவார். இப்போது நம்ம இந்த வாட்டி எவ்வளோ லிமிட் பண்ணுவோம்னா 120 110 தெரியல. இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதுக்குள்ளே மறந்து போயிடுச்சு. ஓகே, இப்போ பேங்க் வந்துச்சு. லேட் ஆகிடுச்சு. லேட்டு தான் காட்டுது பேங்க்லுக்கு போகிறதுக்கு. இந்த 30 மினிட்ஸில் இருக்கணுமா? இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம 30 மினிட்ஸ் இருக்கணும். அந்த ரியல் லைஃப் இந்த கேம் லைஃப்பில் சொல்கிறேன். கேமில் பாருங்கள் எவ்வளோ கம்மியாகுது. பேங்க் வாணியம்பாட்டிலேருந்து ஒரே 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அவ்வளோதான். ஆனால் இந்த பார்லர் ராக்ஸ்லாம் உண்மையில் இருக்கும். இதுவே நான் பெங்களூர் போக பார்த்தீங்கன்னா உண்மையிலே இருக்கும் இந்த பார்லர் ராக்ஸ்லாம். ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் இருக்கும். 120 தொட்டாச்சு. பெங்களூர் கிட்ட வந்துட்டோம் நம்ம. பட் லேட் பெங்களூர், ரொம்ப லேட். ரொம்ப லேட் சொன்னால் ஒரு ஆள் தான் லேட்டாக வந்துக்கிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்டு சண்டே பார்ப்பீங்க. செகண்ட் டேட்டு. அந்த டேட் அப்போ நீங்கள் சண்டே பார்ப்பீங்க வீடியோ. அதான் சாட் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்பீடை குறைச்சிக்கலாம். நம்ம பெங்களூர் கிட்ட வந்துட்டோம். வேறு பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸ்பீடு வர. இந்த கேமில் வந்து நான் முடிஞ்சளவுக்கு ஃபன்னியாக பேச நினைக்கிறேன். வயசில் வந்து சொல்லிதான் ஃபன்னியாக பேச முடியாது. ஏன்னா அது அப்படியே ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணால் போயினே இருக்கும். அது நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆட முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. பார்க்கலாம். நம்ம ஃப்ரீ ஃபயர்லாம் நான் விளாட்றேன். சொல்லலாம் ஃபன்னியாக பேசலாம், ஃபன்னி எடிட்ஸ் போடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேணும் ஃபஸ்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள். தேங்க்ஸ் பாய்ஸ்.